ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் குழந்தைங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷான பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. பனானா பேன்கேக். வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பேன்கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பனானா எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பழத்தை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம உடச்சி எடுத்து வச்சுருக்க 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை பிடிக்காதவங்க இதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு பேன்கேக்குக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரை. இந்த அளவு பார்த்திங்கன்னா 6 ஸ்பூன் அளவு வரும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அந்த முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இதில் நீங்கள் பேக்கிங் சோடா வேணும்னா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரைச்ச கலவையை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இந்த பனானா பேஸ்ட். அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்கிற மைதா மாவு 1 கப் சேர்த்துக்க போகிறோம். மைதா மாவு பார்த்திங்கன்னா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கெட்டி இல்லாமல் வரும். மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மைதா மாவு சேர்த்துட்டு அப்பயும் பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பால் இதிலே சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டான ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரும். பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இது போல் கெட்டி இல்லாமல் இருக்கணும். இந்த அளவு இருக்கும்போது சரியான அளவுங்க. இதை நான் 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகட்டும். இதில் நம்ம லைட்டாக ஆயில் ஊற்றிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்க்கலாம். ஒரு கரண்டி அளவு எடுத்து விட்டுட்டு தோசை மாதிரி தேய்ச்சி விடக்கூடாதுங்க. லைட்டாக தட்டி மட்டும் விட்டால் போதும். அதுவே உப்பி வெந்துடும். மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். நல்லா 1 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. மேலே பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். உடனேவே வெந்துடும். வெந்துடுச்சு. நம்மளுடைய பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பேன்கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதுவிதமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.